பாரம்பரியம் அப்படின்றதுல மக்கள் என்கிட்ட வந்து அதிகமாக கேட்கக்கூடிய கேள்வி ஒரு 3 கேள்வி இருக்கும். அந்த 3 கேள்விகளில் ரொம்ப முக்கியமானது திருமணம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அதே மாதிரி என்னோட கஷ்டம், என்னோட துன்பம் எப்போ இது முடியும், இல்லை இது எப்போ சரியாகும், யாருனால சரியாகும், அப்படின்ற எந்த கோயில் போனால் சரியாகும் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை என்கிட்ட வந்து கேட்கக்கூடிய அன்பர்கள் இருப்பாங்க. அதுக்கடுத்து குழந்தை பாக்கியத்தை பற்றி என்கிட்ட வந்து கேட்கக்கூடிய சூழல் இருக்கும். அதுக்கான ஆய்வு ஜோதிடத்தில் இருந்து எடுத்து கொடுங்க, அது எப்போ நடக்கும் என்ன அப்படின்றது மாதிரி கேட்பாங்க. இந்த 3 பிரதானமான கேள்விகளுக்கு விடை வந்து அவங்ககிட்டயே இருக்கும். ஆனால் வந்து ஜோதிடத்தில் நான் பாரம்பரியம் பார்த்துக்கிறப்ப துல்லியமாக சில பலன்களை எடுக்க முடிஞ்சதும் இருக்குது, எடுக்க முடியாத சூழலும் எனக்கு இருந்திருக்கு. இப்போ ஏஎல்பியில் நீங்கள் ஒரு 3 விஷயந்தான் ஐயா சொல்லுவாங்க. கர்ம பதிவை பற்றி அதை ஒரு ஆய்வு பண்ணிடுங்க, என்ன கர்மா அவங்களுக்கு நடக்குது, தாய் வழி கர்மாவா, தந்தை வழி கர்மாவா, இல்லை சுய கர்மா நடக்குதா அப்படின்றது. அதுக்கடுத்து வந்து 6, 8, 10, 12 என்ன கிரகங்கள் எங்கே இருக்குது அதை ஆய்வு பண்ணிடுங்க. அப்போ எந்த ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பாதகமான சூழல்களை முதல்ல ஆய்வு பண்ணிவிட்டு அதுக்கடுத்து சாதகமான சூழல் வந்து ரொம்ப எளிமையாக எடுக்கிறது மாதிரியான சூழலை வந்து ஏஎல்பி எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கு.